குப்ப ராஜகோபாலனுடைய கதைகளை எடுத்து பார்த்தா ஒன்று மிக குறைந்த பாத்திரங்கள் இருக்கும். பாத்திரங்கள மன ஓட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். மௌனியின் கதைகள்ல அந்த தன்மை இருக்கு. அந்த உள்ளத்தின் அந்த அகத்தை அந்த கதைகள் எல்லாம் பேசும். ஒரு அனுபவத்தை கலைப்படைப்பாக்கினவர்ல மிக முக்கியமான ஒருவராக நான் ஜெயகாந்தனை அடையாளம் காண்றேன். அதே மாதிரி புதுமை பித்தனையும் அடையாளம் காட்டுறேன். நாங்கள் எங்களுடைய ஈழத்து இலக்கியம் சரி, எங்களுடைய நடைமுறை வாழ்க்கை சரி, தாய் தமிழகத்தில் இருந்து அதன் தொடர்ச்சியாகத்தான் எங்களை பார்க்கின்ற ஒரு மரபு இருக்கின்றது. ரெண்டாயிரமாம் ஆண்டு தமிழகத்திற்கு சென்று ஒரு சுற்றுலா பயணியாக இருக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. நான் அவர்களை பார்த்தேன். ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் நாங்கள் ஓட்டோ என்று முந்தி சொன்னாங்கள். ஓட்டோ அவர்களுடைய ஆட்டோ எங்களுக்கு சொல்லி விட்டது. ஓட்டோ ஸ்டாண்ட் ஒன்றில் ஓட்டோவை ஓடிவிட்டு அடுத்த டேர்ன் அவருக்குரிய முறை வரும் பொழுது ஆனந்த வீரன், கல்கி, குமுதன், கல்கண்டு ஏதோ ஒன்று வாசித்துக் கொண்டிருப்பார்கள். அதேபோல் போயிறதில் ட்ரெயினில் போகும் பொழுதும் ஏதோ ஒன்று வாசித்துக் கொண்டிருப்பார்கள். கூடுதலாக அவர்களுடைய வாசிப்பு பிறப்பில் நான் ரகசியமாக கண்ணோட்டம் விட்டு பார்த்தேன். சிறுகதைகள் தொடர்பான வாசிப்பு அவர்களிடம் உன்னதமாக இருக்கின்றது. இதற்கு எங்களுடைய நாளாந்த தொழில் செய்கின்றவர்கள் இதுபோல சமய தொழில் செய்து அதில் வாழ்பவர்களுடைய அந்த வாசிப்பு திறன் எங்களுடன் வறுமையாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் அவர்களுடைய அந்த வாசிப்பு திறன், மற்றது அவர்களுக்கு பெரிய ஒரு சந்தை இருக்கின்றது. அந்த பெரிய, அதாவது இப்பொழுது சொல்லப்போனால் 7 கோடி சனத்தொகையுள்ள தமிழக தமிழர்கள் இருக்கின்றார்கள். தமிழகத்தை விட வெளியிலும் ஒரு 25-30 லட்சம் சொல்லக்கூடிய தமிழர்கள் இருக்கின்றார்கள். அதனால் அவர்களுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள், பொறுக்கி எடுத்த மிகச்சிறந்த முத்துக்களான எழுத்தாளர்கள் அவர்களிடம் முகிழ்த்து வீதம் கூட. நாங்கள் ஒரு சிறிய சனத்தொகை, மிகச்சிறந்த ஒரு வாசிப்பு பெரம்பலை வைத்துக் கொண்டிருந்த நாங்கள் இப்பொழுது எங்களுடைய சமூக வலைத்தளங்கள், ஸ்மார்ட் போன், திறன் தொலைபேசிகள், சின்ன திரை தொலைக்காட்சி வரிசைகள் எங்களுடைய வாசிப்பை பழுதாக்கி விட்டதென்று சொல்லலாம். இன்று நடிகர் விஜயனுடைய ஒரு திரைப்படம் வெளியாகினது. யாழ்ப்பாண நகரத்தின் மாவட்டத்தின் முன்னணி பாடசாலையில் OLL வகுப்புகளில் இன்று ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். இதில் அநேகமான மாணவர்கள் இன்று வகுப்புக்கு போகாமல் ரகசியமாக படம் பார்க்க போகின்றார்கள். இதுதான் எங்களுடைய கலாச்சாரம். எங்களுடைய அந்த வாசிப்பு என்ற பரப்பில் நாங்கள் பின்னுக்கு நிற்கின்றோம். தமிழக சிறுகதை எழுத்தாளர்கள் ஏதோ ஒரு வகையில் சமூகத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அதனை பின்பற்றி செய்ய வேண்டும். என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி. திரைப்படங்கள் ஆகியிருக்கின்றன. அப்படியால் அது நாங்கள் சிறுகதை என்ற வரையறைக்குள்ள திரைக்கதை வராது என்பது இல்லை. அது இன்னொரு அதில் இருந்த ஒரு மேம்படுத்தப்பட்ட அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம் என்று கொள்ளலாம். ஞானபீட விருது பெற்ற ஜெயகாந்தன் அவர் தன்னுடைய கதைகள் மேலே அசையாத நம்பிக்கை வைத்திருந்தார். அதனால அவர் அந்த நிருபர்கள் மற்றவர்களோட கதை கேட்க அவர் ஒரு தலைக்கணம் அல்லது கர்வம் பிடித்தவரோ தோன்றுவது போல இருக்கு. கதை மிக குறைவாக இருக்கும். பேட்டி எடுப்பது கடினம். உதாரணமாக ஒரு நிருபர் இருக்கிறார், நீங்கள் முன்னர் நிறைய கதைகளை எழுதியிருக்கிறீர்கள், இப்போதே எழுதுவதில்லை. அப்போ அதில் இப்படி தான் இருக்கும். அப்போது தோணித்து எழுதினேன், இப்போது தோணலை எழுதுறேன். இப்படிதான் பதில் மிக குறைவாக. முறை யாருக்கு சொன்னார், நீங்கள் யாருடைய எழுத்துக்களை விரும்பி படிக்கிறீர்கள் என்று கேட்டோன்னு, நான் படிக்கக்கூடியதா யார் எழுதுகிறார்கள். அதற்குள்ளே ஒரு மேதாவிலாசம் இருக்கு, தலைக்கணம் இருக்கு, அதுலேயே ஒரு உண்மையும் இருக்கு. ஜெயகாந்தனை விரும்பி வாசிக்கக்கூடியண்டா ஜெயகாந்தன் எங்கேயோ சொல்லி இருக்கிறார், புதுமை பித்தனுடைய ஏதோ ஒரு கதையை தான் எடுத்து வாசிச்சு போட்டு ஒரு கதை எழுதுவார். ஏனெண்டா அந்த 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 ஸ்டைல், அந்த உத்தியல் வர வேணும் தானே. அப்படி அவர் உபாசித்தால் புதுமை பித்தத்தான். அப்படி சிலர் இருக்கு. தீஜாராவிலே அவருக்கு இணையில்லை என்ற மரியாதை. அவருடைய நூல்களுக்கு 6 இடமும் முன்னுரை அணிந்துரை வாங்கியதில்லை. ஒரே ஒரு புத்தகம் எதென்றது மறந்து போன உங்களை போலாம். தீஜாராந்த பதிப்புரையோ அணிந்துரையோடு ஒரு புத்தகம் வந்திருக்கு. இந்த தீஜாரா மஞ்சரி அதுகளுக்கு ஆசிரியராக இருந்தவர். இவரில் தீஜாராவில் மிகுந்த மதிப்பு. அப்படியே எல்லாரையும் எடுத்தறிஞர்ன்றதில்லை. நீங்கள் சொல்லுங்க. அவர் மாமனாருடைய வழிகாட்டெல்லாம் சிறிய வயதில் இருந்தவர். அதனால மாமனார் பின்பற்றி அந்த கம்யூனிச கோட்பாடுகள் இவரையும் காரணம் இருந்தன. இவருடைய கதைகளையும் அந்த கம்யூனிச சித்தாந்தம் பின்னாலே இருக்கும். பாரிஸுக்கு போக சில நேரங்களில் சில மனிதர்கள் முதலிய நாவல்களை எழுதியிருக்கிறார். இவருடைய நாவல்கள் திரைப்படங்களாக வந்திருக்கின்றன. நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கிறார்.
அதில் முக்கியமான 1-2 சிறுகதைகளை பற்றி சொல்லலாம்னு நினைக்கின்றேன். அதில் முதன்மையானது யுவசாந்தி சிறுகதை. யுவசாந்தி என்றால் 2 யுகங்கள் சந்திக்கின்ற இடம். எங்களோட தமிழ் மரபில் இந்த விதவைகளுடைய வாழ்க்கைன்றது மிகவும் சங்ககாலத்திலேருந்தே மிகவும் கொடுமையாக இருந்தது. சங்ககாலத்தில் ஒரு கணவன் இறந்துட்டால் மனைவியை ஒரு தற்கொலைக்கு அல்லது நெருப்பில் விழுந்து உடன்கட்டி ஏறுவதற்கு தூண்டுவதாகத்தான் அவன் வாழ்க்கை முறை இருக்கும். அதான் முதல் வேலையாக அவளுடைய அழகு இருக்கக்கூடாது, மற்றவரை அது கவரக்கூடாதுன்னு காண்டி அவளை மொட்டை அடித்து மெத்தை போன்றவற்றிலே மென்மையான பொருட்களில் படுக்க வைத்தால் வித்தைகளை ஏதாவது செய்தாலும் என்று சொல்லி அதற்காக குருணி கற்களை அடுக்கி அதற்கு மேலே படுக்க வைத்து முள்ளு மிதிவடியில் நடக்க விட்டு நல்ல சத்துள்ள சாப்பாடு கொடுக்காமல் மிக மலிவான அல்லது சத்தற்ற உணவை கொடுத்து உயிரோடு இருந்தால் மட்டும் போதும் வந்து என்னென்றால் நீங்கள் உடன்கட்டி ஏறுவதற்கு தூண்டுவதாக. இவ்வாறு பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற துன்புறுத்தல்கள் அவர்களை உடன்கட்டி ஏறுவதற்கு தூண்டுவதாக இருக்கும். அப்போ இவ்வாறு இந்த பெண்கள் துன்பற்ற நிலையில், அதாவது விதவை பெண்கள் கைமை நோன்பு நோற்று வாழுகிற பெண்கள் துன்பற்ற நிலையில வாழுகிற நிலை அண்மை காலம் வரை தொடர்கிறது. இந்த பிரச்சனையை அடுத்து யுவசாந்தி என்ற சிறுகதையாக புதுமைப்பித்தன் படைத்தார். இங்கே 3 தலைமுறை கௌரி பாட்டி, அவருடைய மகன், அந்த மகனுடைய மகள் கீதா, இந்த 3 தலைமுறைகள் சந்திக்கின்ற 3 யுகங்கள் சந்திக்கின்ற ஒரு கதையாக சிறுகதை இருக்கிறது. கௌரி பாட்டி சிறு வயதிலேயே கணவனை இழந்து விட்டார். அவருடைய மகன் அவன் நான் நினைக்கின்ற 4-5 மாதங்கள் இருக்கும். அப்போ தாயை பார்த்து அழகான கூந்தலோட தாயை பார்த்தவன் இப்போது கணவன் இறந்த உடனே தலைமையில் வலிக்கப்பட்டு ஒரு புதிய தோற்றம். பால் கொடுக்க குழந்தையை தூக்குன்ற போது அது தாயின் முகத்தை பார்த்து வீரிட்டு காத்துகிறது. ஏனென்றால் தாயினுடைய முகம் இப்போது மாறி இருக்கு. ஆகவே சொந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூட முடியாத ஒரு துன்பமான வாழ்க்கை, எல்லாவற்றையும் இழந்து வீட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த கௌரி பாட்டி, அவருடைய மகன், அவர் மகனுக்கு கீதா என்கின்ற ஒரு மகள், அந்த மகளுடைய கணவனும் சிறு வயதில் இறந்து விட்டான். அப்போ அவளுக்கு இப்போ கல்வி அறிவு இருக்கிறபடியால் வேலைக்கு செல்ல கேட்கிறாள். அப்போ இந்த கௌரி பாட்டி அவளை அனுப்ப தந்தையார் மறுக்கிறார். அதாவது கௌரி பாட்டியுடைய மகன் மறுக்கிறான். வேண்டாம், அவள் விதவையாக இருக்க வேண்டும் என்று இல்லை என்று சொல்லி இந்த தான் விதவையாக இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய பேத்தியை நல்ல தொழிலுக்கு அனுப்ப வேண்டும் நினைக்கின்றான். நான் இங்கே ராஜகோபாலனுடைய அந்த ஆயத்தாம கதையை சொல்லி ஒரு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தான் கணவனை இழந்த பின்னர் இன்னொருவர் சந்தோஷத்தை இருப்பதை பார்க்க முடியாத ஒரு பெண்ணாக அவர் அந்த பாத்திரத்தை படைக்கிறார். இங்கே தான் கணவனை இழந்தாலும் தான் எவற்றை கனவு கண்டாலும் அவற்றை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமா தனது பேத்தியை உருவாக்குறாள், வேலைக்கு அனுப்புகிறாள். அங்கே ஒரு இடத்துல அவளுக்கு ஒரு வட இந்திய இளைஞனோடு காதல் மலர்கிறது. திருமணத்திற்கு அனுமதி கேட்கிறாள். பெற்றோர் மறுக்கின்றனர். ஏனென்றால் அவர்களுக்கு இன்னும் 2 பெண் பிள்ளைகள் இருக்கின்றன. அப்போ அந்த திருமணத்துக்கு அவளை தயார்படுத்தி அவளுக்கு திருமணம் செய்வதை பெற்றோர் ஏற்றுக்கொள்ள மறுத்த நேரத்தில் அவளுக்கு துணியாக கௌரி பாட்டி அவளோடு போகிறாள். அப்போ இங்கே அந்த கீதா என்ற பெண் ஒரு கேட்கிற கேள்வி மிக ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது எனக்காக இந்த குடும்பத்தில் உன்னை தவிர யார் தியாகம் செய்திருக்கிறார்? இந்த கேள்விக்குன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன. அதாவது கீதா விதவையானதன் பின்னர் தான் அவருடைய தாய் தந்தையருக்கு 2 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார். அப்போ குறிப்பாக அதை பற்றி தான் இந்த கேள்வி இருக்கிறது. இவ்வாறு இந்த விதவ வாழ்க்கையிலிருந்து விடுபடுகிற ஒரு பெண்ணை கரையேற்றி அவளை வழிகாட்டுகிறவளாக இந்த கௌரி பாட்டி இருக்கிறார். இன்னொரு கதை புது செருப்பு கிடைக்கும். அதாவது பலரால் பேசப்பட்டதும் விமர்சிக்கப்பட்டதும் பல பெண்களோடு, அதாவது விபச்சாரிகளோடு தொடர்புடைய ஒருவர், அவருக்கு திருமணம் நடக்கிறது. இப்போ அங்கே அவருக்கு அந்த ஒரு கிராமப்புற பெண் மனைவியாக வருகிறார். ஆனால் இவர் அந்த இங்கே நடந்த முறையிலே அங்கே முனைகிற போது அவள் ஒரு குடும்ப பெண், பல சிக்கல்கள் வருது. ஆகவே அவள் வேண்டாம், இதில் வேற சொல்ல முடியாது, அவள் வேண்டாம்னு சொல்லி பழைய இடத்துக்கே வருகிறார். அப்போதும் அந்த பெண் புரிந்து கொண்டது போல இவள் புரிந்து கொண்டு புது செருப்பு போட்டுப்பார், காலையில் முதல் கொஞ்ச நாளைக்கு கடிக்கும், அது காலையில் சில காயங்கள் வரும், பிறகு காலத்தில் அது பழகிடும் என்று சொல்லி குறிப்பாக சில விடயங்களை சொல்லி அவளிடம் மீண்டும் அனுப்புவது புது செருப்பு கடிக்கும் என்ற சிறுகதை. இன்னொன்று பலரால் விமர்சிக்கப்பட்டது அக்கினி பிரவேசம். இந்த காலத்திலே பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கதை. வகுப்பு முடிந்து வீட்டுக்கு வருவதற்கு பஸ்ஸுக்கு நிற்கிறாள் ஒரு பெண், 14 இல்லை 15 வயது இருக்கலாம். பஸ் எதுவும் வரவில்லை. அப்போது ஒரு ஆடம்பர கார் வந்து நிற்கிறது. இன்னும் வீட்டை கொண்டு போய் விடுகிறேன் என்று ஒரு இளைஞன் கேட்கிறான். போகிறதுக்கு வேற வழியே இல்லை, அங்கே யாரும் உதவியும் இல்லை, அவனோடு ஏறி போகிறாள். அப்போ அவள் இசை, அந்த ஏசி போட்ட கார் மனதை மாற்றுகிற இசை போடப்படுகிறது. இடையில கார் நிற்கிறது. அவன் அனுபவிக்கிறான்.
முடிஞ்ச பின்னர் கொண்டு வந்து வீட்டு வாசல்ல விட்டு அவன் போய் விடுகிறான். அப்ப அதன் பின்னர் தாய் மகள் நடந்த சொல்லுகிறார். முதலிலே அழுது ஆளும் பின்னர் தன்னுடைய மகனுடைய தலையிலே நீரை அள்ளி ஊற்றி, நீ மனதால தீமை கலங்கப்படவில்லை, இந்த வாழ்க்கையில எந்த களங்கமும் இல்லை, இந்த தண்ணீரோடு அந்த களங்கம் கரைந்து போட்டு நீ புனிதமானவள் என்று சொல்லி மகளை ஏற்றி கொள்ளுகிற அந்த கதை அக்னி பிரவேசம். அப்ப நாங்கள் இப்பவும் சில பாடங்கள் இருக்கின்றன. நாங்கள் எங்களை அறியாதவர்களுடன் பெண்கள் செல்வது போன்ற பல விடயங்கள் அங்கே காட்டப்படுது. ஒரு புதுமையாக, அதாவது அந்த தவறு நடந்த பிள்ளைய உடலால மட்டும்தான் தவறு நடந்திருக்கு, பிள்ளையில எந்த களங்கமும் இல்லை என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தாயை அக்னி பிரவேசம் காட்டுகிறது. இன்னொரு சிறுகதை அந்தரங்கம் புனிதமானது. தந்தையாருக்கு இன்னொரு பெண்ணோடு தொடர்பு இருக்கிறதை மகன் கண்டறிகிறான். தாய் எதுவும் പറയാமல், அவளுக்கும் தெரியாதென்று அவன் நினைத்துக் கொண்டுதான் அவள் பேசாமல் இருக்கிறாள். ஒரு நாள் அதுக்கு மேல தாங்க முடியாம தாயிட்ட வந்து, இப்படி இன்னும் அவங்க அப்பா இன்னரோட தொடர்பில் இருக்கிறார், உனக்கு தெரியாதா, நீ கவனிக்கிறது இல்லையான்னு சொல்லிக்கிறதான் தாய் சொல்றாள். ஒவ்வொருத்தருக்கும் என்று மகனே ஒவ்வொரு அந்தரங்கம் இருக்கிறது. எனக்கும் அது தெரியும். அவருக்கென்று ஒரு அந்தரங்கம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு அந்தரங்கம் இருக்கிறது, உனக்கண்டும் ஒரு அந்தரங்கமான சில விடயங்கள் இருக்கும். ஆகவே அவரவருடைய அந்தரங்கம் அவரவருக்கு புனிதமாக இருக்கும், அதுக்குள்ள மற்றவர் தலையிடக்கூடாது என்று சொல்லி கதையை முடிக்கின்ற திறமையை நாங்கள் காணுகின்றோம். அந்தந்த பிரதேசத்தின் அந்தந்த சமூகத்தினுடைய பேச்சு வழக்கு சொற்களை அருமையாக பயன்படுத்துவார். அது முக்கியமாக பிராமண வர்க்கத்தினுடைய பேச்சு வழக்கு சொற்கள் அருமையாக பயன்படுத்தப்படும். அவர் தமிழ் சிறுகதை வரலாற்றிலே முக்கியமான ஒருவராக, ஞான வீட விருது பெற்ற ஒருவராக ஜெயகாந்தன் காணப்படுகிறார். நன்றி மாலிங்க சிவம். நேயர்களுக்கு வணக்கம். மாலிங்க சிவம் சார் அவர்கள் ஜெயகாந்தனை பற்றியும் அவருடைய சில கதைகளை இங்கே உதாரணமாக எடுத்து காட்டி சொல்லியிருக்கிறார். உண்மையிலே ரமேஷும் அந்த இதை தொடக்கத்தில் தொடக்கி வைத்தார். ஜெயகாந்தனுடைய ஒரு கூற்று இருக்குது. எதற்காக இப்படியெல்லாம் எழுதுகிறாருன்னு சொன்னால் அதுக்கு அவர் சொல்லியிருக்கார். நான் கண்டதை, அதாவது உலகத்தால் எனக்கு காட்டப்பட்டதை, நான் கேட்டதை, அதாவது வாழ்க்கை எனக்கு சொன்னதை நான் உலகத்துக்கு திரும்பவும் காட்டுகிறேன், அதை உங்களிடவும் திரும்பவும் சொல்கிறேன். அது அசிங்கமாக அல்லது அற்பமாக, அது கேவலமாக அல்லது அதுவே உயர்வாக உன்னதமாக எப்படி இருந்த போதிலும் எனக்கென்ன பழி அல்லது புகழ், அப்படி காட்டும் கருவியாய், கண்ணாடியாய், ஓவியமாய், கேலி சித்திரமாய், சோக இசையாய் என் எழுத்து இருந்தது என்பதை தவிர மற்றதெல்லாம் உங்களுடையது தானே, அதாவது நம்முடையது தானே என்று சொல்லி இனிப்பும் கரிப்பும் என்ற அந்த முன்னிலையில ஜெயகாந்தன் எப்படி சொல்றார். உண்மையில எங்கள்கிட்ட இந்த உரையாடல்கள் கூட ஒரு கேள்வி ஒன்று வரும். எவ்வாறு இப்படி அந்த ஒரு ஏனைய படைப்பாளிகளை விடவும் கொஞ்சம் வித்தியாசமா இன்னொரு கட்ட பாய்ச்சலை அங்கே தொடக்கத்திலே புதுமை பித்தன் செய்திருக்கிறார். அதே அந்த பாய்ச்சலை இங்க தொடர்ந்து முன்னெடுத்து செல்வர் ஜெயகாந்தனா இருக்கிறார். சொல்லப்படுகிறது சொன்னால், இந்த 1947க்கு பிறகு, அதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு இந்திய விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் சில இந்த சமூக முரண்பாடுகள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டன என்ற ஒரு கருத்து இருக்குது. என்னென்னு சொன்னால், காந்திய கொள்கையின் வழி எல்லாரும் திருப்பேக்க சமூகத்திலே எல்லாம், அதாவது இந்திய சமுதாய அமைப்பிலே ரொம்ப முரண்பாட்டு தன்மை இருக்குது அந்த சமூகத்தை பொறுத்தவரை. ஆனால் அந்த முரண்பாடுகள் எல்லாம் கருத்தில் கொள்ளப்படாமல் ஒரு பக்கத்தில் அது சாய்ச்சி செல்லப்படுறதா தான் இருந்திருக்குது. ஆனால் அப்படி அல்ல. சமூகத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நாங்கள் தீர்க்காமல் சமுதாய சீர்திருத்தத்தையோ நாட்டு முன்னேற்றத்தையோ மேற்கொள்ள முடியாது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான கருத்து. இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதான் இங்கே புதுமை பித்தன். புதுமை பித்தன் விரைகளை என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த முரண்பாடுகள் எல்லாம் வெளியில வரவன். நாங்கள் தனியாக இதையெல்லாம் அந்த மூடி மறைக்கிற வேலையும் சமகாலத்தில் சில அந்த பத்திரிகை சூழல், சங்கிய சூழல் செய்து கொண்டிருக்கு. நீங்கள் வடிவ பார்த்தா தெரியும். ஒரு விதமான ஒரு மாய உலகத்துக்குள்ள ஒரு புராண கதைகளை மீள உருவாக்குற மாதிரி, அல்லது யதார்த்த நிறைய புறக்கணிப்பது போல, அல்லது இந்த பக்கம் எல்லாம் தெரியாத வகையில இன்னொரு பக்கம் அந்த இதழியல் முயற்சி நடந்து கொண்டிருக்குது. அப்ப இந்த இடத்துலதான் இங்க ரமேஷ் முன்னர் குறிப்பிட்டது அந்த விடயம், ஆரம்ப கால கதைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜெயகாந்தனுடைய அவருடைய 2 விதமான எழுத்து முறைமை இருந்திருக்குது. ஆரம்பத்தில் இந்த பிரபலமான பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஆனந்த விகடன், தவேந்திரன் அதை பற்றி குறிப்பிட்டிருந்த அந்த வாகன சாரதிகள் அந்த இடைவேளை நேரத்தில் இதில் படிக்கணும். அப்போ அவருக்கு ஒரு தேவை என்னன்னா, என்னுடைய கருத்துக்கள் ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்தால் இந்த மாற்றத்தை நான் செய்ய முடியாது. ஆகவே என்ன செய்யலான்னு சொன்னா, ஒரு ஆனந்த விகடன் போல
ஒரு பெரிய பத்திரிகையில் எழுத வரைக்கல இருக்கிறத அப்படியே மாற்றாமல் அந்த கதையில ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை செய்து சமூகத்தை சிந்திக்க வைக்கிறார். அது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமா இருக்கு. அதில் வரைக்கான அவருடைய கதைகள் பாலியல் சார்ந்த கதைகள் வருது. அதையும் அவர் அங்க வெளிப்படையாக ஏற்றுக்கொள்றார். நான் இந்த கதைகளை நான் சொல்றேன். அதாவது வாழ்க்கைக்கு பாலியல் சார்ந்த கதைகள் என்று பார்க்காமல் வாழ்க்கையோடு சார்ந்து இது எப்படி அங்கே தொடர்படுது என்பதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்த கட்டமாக அவருடைய அரசியல் சார்ந்த பார்வை, ஏற்கனவே குறிப்பிட்டது போல மிக முக்கியமாக முற்போக்கான அந்த எண்ணம், அந்த சிந்தனை இருந்தபடியா அந்த அரசியல் பின்னணியில இருந்து கொண்டு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னார். ஏன்னா புதுமைத்தன் ஜெயகாந்தன் விரைக்கல அவர் ஏற்கனவே அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டுட்டு தான் இலக்கியத்துறைக்கு வர்றார். விரைக்கல அவருக்கு ரொம்ப பழுத்த அனுபவங்கள்லாம் சேருது. ஆக எல்லாவற்றையும் கொண்டு ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த புனைகதை சிறுகதை இலக்கியத்தினூடாக கொண்டு வருகின்ற போது சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை அவர் கொண்டு வர்றார். அதுக்காகத்தான் அவருடைய கதைகள் ஒரு புத்தெழுச்சியாக புதுமைப்பித்தனுக்கு அடுத்த தலைமுறையில் ஒரு தனித்துவமான ஒரு படைப்பாளியாக எங்களுக்கு ஜெயகாந்தனை கொண்டு காட்டுகிறது. அவருடைய ஜெயகாந்தனுடைய நீங்கள் மிக சரியாக குறிப்பிட்டீர்கள். அவர் எழுத்துலகத்துக்குள்ள பிரகாசிக்க முதலே அவர் அரசியல், இடதுசாரி அரசியல், மார்க்சியம் சார்ந்த அரசியல், ஏழை பாழைகள், நடைபாதையில் இருக்கிற ரிக்ஷோக்காரர்கள், இவர்களை பற்றிய அந்த பார்வை, அந்த சமூக முறைமையை மாற்றியமைக்க வேண்டும் என்ற உந்துதல் இதெல்லாம் ஜெயகாந்தனிடம் அவருடைய படைப்புகளில் பார்க்கலாம். இன்னும் உங்கள் உரையாடல்களில் யாரோ சொன்ன ஞாபகம் இருக்குது. இந்த காலத்தில் 40களுக்கு பிறகு வந்த காலத்தில் நீங்கள் சொல்கிறீர்கள், சமுதாயத்தில் உள்ள முரண்பாடுகளை முனைப்பாக காட்டாமல் ஒரு மாய உலகை சிருஷ்டித்து அதில் ஒரு மனமகிழ்ச்சி கிறங்கி போயிருக்கிற தன்மை நான் நினைக்கிறேன். சில வேளை நீங்கள் அந்த சாண்டில்யன் முதலியவர்களுடைய சரித்திர நாவல்கள் தொடர்கதைகளாக ஓஹோ இன்றைக்கும் அது திரைப்பட வடிவத்தில் மிக ஜனரஞ்சகமாகத்தான் இருக்கு. ஒரு மகோன்னதமான காலம் இருந்தது. நாங்கள் கங்கையும் கடாரமும் கொண்டு சிங்காசனத்திருந்த செம்பியனுடைய வாரிசுகள் என்று சொல்லி அந்த ஒரு கனவுலகத்தில் மக்களை வைத்திருந்தால் சமூகத்தின் முரண்பாடுகள் தெரியாது. சமூகத்தின் முரண்பாடுகளை தெரியக்கூடியதாக கொண்டு வந்து காட்டியவர்களில் புதுமைப்பித்தனும் ஜெயகாந்தனும் முன்னிற்கிறார். அதான் நீங்கள் சொன்னது நினைக்கிறேன். இப்போ நான் ரமேஷத்தை இந்த உரையாடலை கொண்டு போகிறேன். நீங்கள் சில விஷயங்கள் சொல்ல இருக்கிறதாக சொன்னது சொல்லலாம். உண்மையிலே ஜெயகாந்தன் பிறருடைய எழுத்துக்கள் சாயல்களை பார்க்கலாது, அவரோட சுயத்துவத்தை பார்க்கலாம். இயல்பான ஒரு நடை அவருக்கிடையே கைவந்த நடை இருக்குது. அதே நேரத்தில் ஒரு தனித்துவமான படிப்புகளை கொண்டு வந்த ஒருவராகவும் யாரும் பேசாத விஷயங்களை பேசி சென்ற ஒருவராகவும் அவர் காணப்படுறார். இப்போ அவருடைய தாம்பத்தியம் கதை பலராலும் பேசப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் உருவான ஒரு கதையாக இருக்குது. ஒரு பிளாட்ஃபார்மில் வாழ்றாக்களாக மருதவும் ரஞ்சிதமும் இருக்கிறாங்க. 2 பேரும் பிளாட்ஃபார்ம் ஆக்கள், 2 பேரும் காதலிச்சு திருமணம் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்வை ரோட்டில் நடத்துறதுக்கு முடியாத ஒரு துயரமான ஒரு நிலையை அதில் காட்டு. அப்போ இது யாருமே பேச முடியாத, பேச அச்சப்படுற ஒரு விஷயத்தை அவர் அதுக்குள்ளே கொண்டு வார். அதே மாதிரி திரஸ்காரம் கதையில் ஒரு அன்பு காட்டுறாள் ஒருவன்ட்ட, தணிகாசலம் என்றவன்ட்ட. ஆனால் தணிகாசலன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவளை ஒரு விபச்சாரியை போல விலை பேசுகிறான். அப்போ அவ்வாறு விலை பேசினதுன்னா அவள் நசுங்கி போயிடுறாள். பிறகு அவர் முதுமையில் அதை பற்றி சிந்தித்து கழிவிறக்கம் கொள்வதாக அந்த கதை இருக்கு. அதே நேரத்தில் பௌருஷம் என்ற கதையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ரிக்ஷோ இழுக்கிற தொழிலாளி தன்னை மனைவியை இன்னொருத்தர்கிட்ட கூட்டி கொடுக்குற மாதிரி ஒரு கதை ஒன்று வரும். அது பார்க்கக்குள்ளேயே அரியண்டமாக இருக்கும். ஆனால் இப்படியான ஒரு விஷயங்களை ஜெயகாந்தன் எழுதிய ஒருவராக காணப்படுறார். அதாவது யாராலும் பேச முடியாததை பேசி சர்ச்சைக்குள்ள சிக்கிற கதைகளை அவர் எழுதினவராக காணப்படுறார். அப்போ அதே மாதிரி அவருடைய பால்பேதம் என்ற கதையும் இதே மாதிரி ஒரு காதல் கதை தான். நான் ஏலவே சொன்ன மாதிரி அந்த மாட்டு வச்சு கொண்டு சொல்கிற கதையாக அது இருக்குது.
அதே நேரத்தில் வந்து ட்ரெடில் ஒரு கதை எழுதினவர், அது ஒரு அச்சக தொழிலாளியை பற்றிய ஒரு கதை. முழுமையாகவே அச்சகத்தில் வேலை செய்து தன் வாழ்க்கையை அச்சகத்துக்கே அர்ப்பணித்து இறந்து போகிற ஒரு துயரமான ஒரு கதையை சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த போர்வை என்ற கதை வந்து உண்மையில் எனக்கு பிடிச்ச கதை. எந்த விஷயத்துல என்று சொன்னால், அதில் ஒரு மனவக்கிரம் பிடிச்ச ஒருவனாக கோபாலன் வருவான். அந்த கோபாலன் என்ன செய்வான் என்று சொன்னா, ராஜம் என்ற பெண்ணோட தகாத உறவெல்லாம் வச்சிருப்பான். சரசு என்ற பெண் குளிக்கக்குள்ள போய் பார்ப்பான். இப்படி அவனுடைய வக்ரமான மனசு அதுல காட்டுவேன். ஆனா அவன் ரோட்டால நடந்து வரக்குள்ள ஒரு பைத்தியகாரி உடுப்பில் நிற்கிறாள் என்று இருக்கக்குள்ள தன் வேட்டியை கழட்டி கொடுத்து போட்டு வா. அப்ப இப்படி ஒரு மனநிலையை போர்வை என்ற சிறுகதையில சித்தரிக்கக்குள்ள இப்படியான ஒரு இதை அவரால் மட்டுமே சித்தரிக்கக்கூடியதாக இருக்கு. ஏனென்று சொன்னா, சில பேசப்படாத தருணங்களை பேசுற கதைகளாக அவர் இருக்கு. அதே நேரத்தில் எனக்கு அவரை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு போன ஒரு கதை என்று சொல்லி நான் நினைக்கக்குள்ள ரிஷி மூலம் என்ற கதையை சொல்லுவேன். அப்ப இடிபஸ் சிக்கல், ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான உறவு நிலை சிக்கல்களை அதுல காட்ட வலிக்கிடக்குள்ள அது ஒரு மோசமான கதையாக சித்தரிக்கப்பட்டு, சாவி அதுல கணக்க துண்டுகளை வெட்டி தன்னுடைய இதுல போட்டார் என்று சொல்லி வெங்கட் சாமிநாதன் இப்படியான கதைகளை இவர் எழுதக்கூடாது என்று சொல்லி பெரிய சர்ச்சையில மாட்டிக்கொண்ட ஒருவராக இருக்கு. அந்த நேரத்தில் என்ன அளவெண்டாம் வாயை மூடிக்கொண்டிருங்கோன்னு சொல்லி அசோகமித்திரன் ஒரு கட்டுரை எழுத, பிரமிழ் அதுக்கு தொடர்ந்து கட்டுரை எழுத அந்த சர்ச்சை விரிந்து கொண்டே போனதாக இருந்தது. ஆனால் ரிஷி மூலம் உண்மையில மனதை கஷ்டப்படுத்துகிற ஒரு கதையாக இருந்தது. ஆனால் உண்மை நில வாழ்வியலை அதில் சொல்லிட்டு போறதாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து அவர் தரிசனம் என்ற கதையை பார்த்தோம்னு சொன்னா, வேத மந்திரங்களை சொல்லும் பொழுது பொருள் அறிந்து சொல்லுங்கோ என்று சொல்லி பிராமணரை அதில் கண்டிக்கிறேன். ஆனா கந்தையா வாத்தியார் பிள்ளையார் கோயில் ஏழாலையில இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போகக்குள்ள பூசகர் பயப்படுவாராம். என்னண்டா இவருக்கு மந்திரம் தெரியும், தவறாக சொன்னா இவர் இங்க இருந்து சொல்லுவார். அவரோட கூட ஞானம் வாத்தியாரும் இருப்பார், பரமேஸ்வரா பிரின்சிபலா இருந்தவர். அப்ப ஞானம் வாத்தியாரும் பக்கத்துல இருக்கக்குள்ள அவன் ஐயர் வந்து பயந்து தானே மந்திரம் சொல்றார். அந்த காலத்துல சொல்லிவிடும். அப்ப எனக்கு அந்த தரிசனம் கதையை பார்க்கக்குள்ள அந்த கதை விஜயகாந்தன் கதையும் இந்த இதையும் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள எனக்கு அந்த இது சூழ்நிலைக்குள்ள அந்த போகக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து 1975 இவர் சில நேரத்தில் ஜெயகாந்தன் கதைக்கிற கதைகள் கோபத்தை தருவதா இருக்கும். பொதுவாக ஈழ தமிழர்களுக்கு ஒரு துவேஷ உணர்ச்சியை அவர் மீது ஊட்டுனதை 91, 92 காலப்பகுதியில காணலாம். இந்த இடத்துல அதை கதைக்கலாமோ தெரியாத அரசியல், ஆனா இலங்கையினுடைய அரசியலை தவறான, தமிழர் அரசியலை தவறான கண்ணோட்டத்தில் சித்தரித்து கொண்டு இந்திய அரசு செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நியாயப்படுத்தி கொண்டிருந்த ஒருவராக காணப்படுறார். 1975 அவசரகால சட்டம் வந்த போதும் எதை செய்தாரோ ஜெயகாந்தன், அந்த சட்டத்தை சரியென்று சொன்னாரோ அதே மாதிரி ஈழத்தமிழர் பொறுத்தவரையில ஈழத்தமிழர்கள் போராட்ட குழு ஒன்றை மையப்படுத்தி காழ்ப்பான விமர்சனத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தவர்களாக காணப்பட்ட, அதே நேரத்தில் இந்திய அமைதிப்படை செய்த அவ்வளவு விடயங்களையும் மூடி மறைத்து கொண்டு வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்லுகின்ற, அதை எங்கேயோ பார்க்காமல் இருந்து கொண்டு பார்த்த ஒருவராக அவரை நான் அடையாளப்படுத்துறேன். அதே நேரத்தில் அவரோட குருபீடம் என்ற கதை மிக முக்கியமான கதை. என்னன்னு சொன்னா, இந்து ஞானிகளை வந்து மட்டம் தட்டி அவர்களுடைய விஷயங்களை, அந்தரங்க விஷயங்களை வெளிப்படுத்திய கதையாக அந்த கதை காணப்படுகிறது. அவர் ஒரு முதன்மையான படைப்பாளி என்றதை பலரும், காத்தேசு சிவத்தம்பி சார், கைலாசபதி சார், மூனா தலையசிங்கம் என்று சொல்லி பலர் அவரை பற்றி விமர்சித்துக் கொண்டிருந்தாலும், உண்மை நல்லபடியான விமர்சனங்களை கேட்டாலும் அவர்கிட்ட சில குறைபாடுகளும் இருந்து கொண்டிருந்தது. ஏனென்றா இப்ப உதாரணமாக அக்னி பிரவேசம் வந்த நேரத்தில் அது உண்மையில போற்றத்தக்கதாகவும் பெருமைப்பட்டது, இப்படி ஒரு எழுத்தாளன் இருப்பானா என்று சொல்லி நினைக்கக்கூடியதாக இருக்க, ஆனா அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று கொண்டு வரக்குள்ள அந்த கதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஸ்ரீகாந்த் லட்சுமி இந்த நடிப்பும் ரசிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனா கங்கை அங்கே போகிறாள் என்று சொல்லி ஆனந்த விடன்ல அதை விரிச்செழுதக்குள்ள ஜெயகாந்தன் சப்பண்டு போன மாதிரி இருந்தது. ஜெயகாந்தன் தண்ணீர் ஊத்தி பெருக்கின மாதிரி போயிடுச்சு. ஆமா,
அப்ப ஜெயகாந்தன் இதையும் திட்டவட்டமாக செய்யக்கூடியவராக இருந்தாலும் சில இடங்கள்ல அவர் உண்மையில சறுக்கிற ஒருவராக இருந்தார். ஆனா அவருடைய பாத்திரங்கள் அவ்வளவும் இன்றைக்கும் மனசுல நிற்கும். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களையோ, ஒரு பிச்சைக்காரிகளையோ, வறுமைப்பட்டவர்களையோ, அல்லது ஒரு சோற்றுக்காரியாக வர்ற ஆண்டாளையோ, முறைமை வாசல் செய்யும் பொன்னம்மாவையோ, ஆயா வேலை செய்கின்ற முத்தாயியோ, ஹோட்டல் சர்வராக வர்ற பாண்டியனையோ, குமாஸ்தாவாக வர்ற சடாச்சாரத்தையோ, கம்பாஸ்டராக வர்ற ஏழுமலையையோ, அல்லது விநாயகமூர்த்தியையோ, தலைச்சுமையான மருதமுத்துவையோ நாங்கள் மறக்கவே இல்லை. ஏனென்று சொன்னா அது மக்களினுடைய வாழ்வு. அந்த மக்களுடைய வாழ்வு, அதே நேரத்தில் சென்ன தமிழ், இதை எல்லாவற்றையும் கச்சிதமாக செய்த ஒருவராக இருந்தார். அவர் 2ஆம் தாரமாக பிராமண பிள்ளைய திருமணம் முடிச்சதால அவருக்கு பிராமண சொற்களும் கைவந்த கலையாக இருந்தது. பேராசிரியர் கணபதி பிள்ளைய விபுலானந்தர் அடிக்கடி கேட்ட விஷயம் அதான். நீங்கள் கட்டியிருக்கிறாள் மட்டக்களப்பை சேர்ந்தவர், மட்டக்களப்பை வச்சு பொருளோ பொருள் என்ற யாழ்ப்பாண பேச்சு வழக்க வச்சு ஒரு நாடகம் முதலாக போட்ட நீங்கள், அதே மாதிரி மட்டக்களப்பு வழக்க வச்சு ஒரு நாடகம் போடுங்கோ என்று சொன்ன இடத்துல அவர் ஓம் என்று சொல்லி கடைசியில் அது செய்யப்படாமல் யார் கேட்டது? விபுலானந்தர் கணபதி பிள்ளை சர்த்த கேட்டது என்று சொல்லி சுப்பிரமணிய மாஸ்டர் சொல்லுவேன், அவர மாணவன் விபுலானந்தர். அப்ப கடைசியில் அது செய்யப்படாமலே போனதாக சொல்லப்படுது. அப்ப ஜெயகாந்தன் என்றைக்குமே மனித மனங்கள்ல ஒரு நிலை கொள்ற பாத்திரம். அவருடைய விஷம பேச்சுகள் சில நேரத்துல சங்கடத்தை தந்தாலும் அவர் கம்பீரமாக இன்றைக்கும் எங்கள் முன்னிலையில நிற்கிறார் என்றதுக்கும் சோபா சார் என்னை இந்த சொல்றதுக்கு அனுமதித்ததுக்கும் நன்றி சொல்றேன். என்னன்னா இன்றைய ஃபுல்லாவே கதைக்கலாம் அவரை பற்றி. ஜெயகாந்தனுக்கு அந்த சொல்வா இஸ்லாமியர்கள் சொல்ற மாதிரி எல்லா புகழும் அல்லாவுக்கு இந்த ஜெயகாந்தனை இந்த தலைமுறை இனிவரும் தலைமுறைகளும் அன்றும் கொண்டாடும் என்றதில் வேற இதில்லை. நீங்கள் சொன்ன அந்த குருபீடம் எந்த கதை என்பதை எனக்கு மறந்து போய், சங்கராச்சாரியர் வாழ்க்கைய ஜெயசங்கர் என்ற ஒரு தொடர் எழுதினார். அதுக்கே புருவங்கள் உயர்ந்தன. கடைசியா இந்த பெரிய முற்போக்குவாதி சங்கரர் கதை எழுதுகிறாரே. அது ஒரு மேதாவிலாசம் படைத்தவன் எந்த தளத்திலும் போய் எந்த இதையும் சொல்லுவான், அதுக்காக வக்காலத்து வாங்கி பேசுவான். ஒன்று ஞாபகம் வருகிறது, என்ன கதை என்ன அதை மறந்துட்டேன். பிரம்மோபதேசமாக இருக்கலாம். அவருடைய பாத்திரம் ஒருவன் ஒரு பத்திரிகையில் பத்திராதிபராக இருக்கிற ஒருவர். அவர் திடீரென்று அவரை பார்த்தா அவர் ஒரு அப்பிராணி, ஒன்றுக்கு லாயக்கிலோ உருப்படாத மனுஷன் என்றால்தான் அவருக்கு வீட்டிலும் உள்ள மதிப்பீடு. இந்த உருப்படாத மனுஷன் ஒரு நாள் மறைஞ்சு போகிறார், காணாமல் போயிடுறார். ஏன் காணாமல் போகிறார் என்றால், இதை வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த கதையை பிடிப்பீங்க. ஏன் காணாமல் போகிறார் என்றால், அங்கே ஒரு அகம்பாவம் பிடித்தவர்கள் குருமார்களும் இருப்பார்கள் தானே. ஒரு பிராமணர் அவருக்கு நிறைய தனக்கு எல்லா மந்திரங்களும் தெரியும். இவனை வழியில் இவனுக்கு மாறுகண். அது ஜெயகாந்தன் படைப்பு அப்படித்தான். இவனை பார்த்தால் ஒருவனுக்கும் பெரிய அபிப்பிராயம் வராது. காயத்ரி மந்திரத்துக்கு பொருள் சொல்லு என்றா இவனையும் சொல்ல தெரியல. அப்ப பிடிச்சு ஒரு உலுக்குறார், காயத்ரிக்கு பொருள் சொல்லணும். அப்ப இவனுக்கு கோபம் வந்துட்டுது, எனக்கு பொருள் தெரியாது, நான் பிராமணன் இல்லை என்று பூநூலை அறுத்தறிஞ்சிட்டு அவன் போயிடுவான். போயிட்டு இந்த சிவராமன் இந்த பாத்திரம் இந்த உபபத்திராதிபராக இருக்கான், சிவராமன் தகப்பனாக இருக்கணும். அவர் போயிட்டார். ஒரு நாள் அவனுக்கு பத்திரிகை ஆபீஸுக்கு ஒரு பெரிய கடிதம் வருகிறது. அப்போ பழமையாக பத்திரிகை ஆபீஸுக்கு ஒரு தொடர் கதை அல்லது ஒரு முழு கதை வருமன்ட்டு திறந்து பார்த்தால் காணாமல் போன இவனுடைய தகப்பன் எழுதினார். அவர் போய் டெல்லியில் நிற்கிறார். அங்கே நின்று அவர் தன்னுடைய வாழ்க்கை பற்றி, இவனுக்கு உருப்படாத பிராமணன் என்று சமூகம் சொல்லி காயத்ரி மந்திரத்துக்கு பொருள் தெரியாதென்று எல்லாரும் பட்டநாமம் சாத்தின அந்த மனுஷன் சிந்திச்சு அங்கே இருந்து எழுதுறதை பார்த்து இவன் பரவசமா மகன் இருக்கிறான். அதான் அந்த கதை. சூப்பர், அருமையா எழுதியிருக்கிறார். அப்ப இந்த அப்பா அவர் அங்க இருந்து எழுதுறாரு. இந்த டெல்லி எவ்வளவு பெரிய நகரம்,
இதில் அக்பர் என்ன, ஷாஜஹான் என்ன, இவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். என்னுடைய அப்பாவுக்கு இப்படியும் சிந்திக்க தெரியும். ஆக என்னென்றால் இப்படி நீங்கள் மிக சரியாக சொன்னீர்கள். ஒவ்வொரு பாத்திரமும் அந்த வார்ப்பு, ஜெயகாந்தனுடைய வார்ப்பு, அது அந்த சங்கர சர்மாவோ இதோ சர்மாவருக்கு பேர், இவனுக்கு பேர் சிவராமன் மகனுக்கு, இதுக்கு உள்ளாக வருகிற கதை. இதுலேயே ஒரு இது வருகிறது. அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். அங்கே போனால் இவருக்கு அங்கே நல்ல டெல்லியிலே அங்கே அதிகம் பேர் இந்த கர்ம அனுஷ்டானங்கள் செய்ய குருக்கள் பெரும்பேதம் இல்லாதவர்கள் இருக்கிற இடத்துல இவருக்கு நல்ல டிமாண்ட். இவர் அங்கே இது செய்கிறதுக்கு இருக்கிறார். ஒருவர் வாரார். அவற்ற தகப்பனுக்குத்தான் அந்த சிரார்த்தம் செய்கிறது. அவர் சொல்லிக்க மந்திரங்களை இவர் சொல்ல, அவர் நினைச்சார் ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் வாரார். அவர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் தான். இந்த காலத்து ப்ரொஃபஸருக்கு என்ன தெரியுமென்று ஒரு ஒரு அவரை கணக்கில் எடுக்காமல் இவர் மந்திரங்களை சொல்றார். எல்லாம் முடிய தட்சணை கொடுக்குற நேரம் அவர் சொல்றார், தட்சணை கம்மியா இருக்கேன்னு சொல்றார். மந்திரங்களும் கம்மியா என்று சொன்னார். அப்பதான் பிறகு இவருக்கு தெரிய வந்தது அவர் சமஸ்கிருத ப்ரொஃபஸர். இந்த அன்னைக்கு இந்த கர்மானுஷ்டானங்கள் செய்யறதுக்காக அதை செய்கிறவர் ஒரு சமஸ்கிருத ப்ரொஃபஸர். இப்போ நீங்க சொன்ன ஒரு இதோட இதை தொடுக்கிறேன். ஜெயகாந்தனுக்கு அந்த பிரஜை இருக்கு. வேத மந்திரம் இருக்கிறோம், அந்த முறைப்படி யோதகன் தரிசனத்தில் வருது. அது இதுதான் ஜெயகாந்தன். பிராமணர்களுடைய பிரச்சனையை தந்தாலும் அதை ஜெயகாந்தன் சொன்னால் அதுக்கு ஒரு மரியாதை, அதுக்கு ஒரு தரம் இருக்கும். சரஸ்வதி சஞ்சிகையில இணைந்து எழுதியவர்கள்ல ஜெயகாந்தனை போல சுந்தர் ராமசாமி இந்த முதல் சிறுகதையையும் சரஸ்வதி தான் போட்டது. தோமுசி ரவுணா விஜயபாஸ்கரன் அந்த இதை போட்டதாக சொல்லப்படுகிறது. சரஸ்வதி சஞ்சியை அப்ப சுந்தர் ராமசாமி கிட்டத்தட்ட 75 கதைகளுக்கு மேல எழுதினவர். மிக நேர்த்தியான ஒரு எழுத்தாளராக இருந்தவர். காகங்கள் என்ற தொகுது 1950களில் இருந்து 2000 வரையும் எழுதப்பட்ட சிறுகதைகளை தொகுத்து ஒரு தொகுப்பாக வந்தார். முதல்ல அவர பல்லக்கு தூக்கிகள் பெறக்குள்ள அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பா இருக்கிறதுண்டா சொல் நேர்த்தியை கையாளுறதுல சுந்தர் ராமசாமி செதுக்கிறது எழுத்துகள். அடுத்தது ஒரு விஷயத்தை நேர்த்தியாக சொல்லிட்டு போவார். அவர் மொழிநட ஒரு கச்சிதமாக இருக்கும். அந்த அதுக்குள்ள ஆழ்ந்து போய்கொண்டிருக்கலாம். என்னன்னு சொன்னா ஒரு செப்பமான முறையில சிறுகதைகள் பெறணும்ன்றதை நினைத்த ஒருவராக இருந்தார். ஆனா பள்ளம் என்று அவர் 2வது தொகுப்பு வந்த நேரத்துல அந்த பள்ளம் தோப்பு பெற்றி வரக்குள்ள அது பலருக்கு அதிருப்தியை தந்தது. என்னன்னு சொன்னா அது ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள கதைகளை சொல்லிட்டு பெருசா ஒன்றும் சொல்லாம போற ஒரு விஷயத்தை அதுல கையாளுற சுந்தர் ராமசாமியும் அது தன்னுடைய பலவீனமான தொகுப்பு என்று சொல்றத ஒத்துக்கொள்றத அரவிந்தன் தன்னுடைய கட்டுரையில சுட்டி காட்டின. அரவிந்தனோட கதைக்கிற நேரத்துல அதை சொன்னதாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் இறுதியாக வந்தது மரியா தாமஸுக்கு எழுதிய கடிதம் என்று சொல்லி சுந்தர் ராமசாமியை நாங்கள் தரிசிக்கணும் என்று சொன்னா அந்த தொகுப்புல தரிசிக்கலாம். ஏனண்டா சுந்தர் ராமசாமி கடைசி நேரத்தில் எழுதின என்ன புத்தகம்? மரியா தாமஸுக்கு எழுதிய கடிதம். அதுல என்னன்னு சொன்னா அந்த ஒரு நுட்பமான மன உணர்வுகள், அதே நேரத்துல தான் அவ்வாறு மாறி ஒரு விலங்குகள் நடத்தவாத முறைகள், அந்த நடத்தவாத முறைகளை அனுபவித்து வாழுகின்ற வேலி மரியாவின் ஊடாக கொண்டு வார். அதே நேரத்துல ஒருவர் இன்னொருவராக மாறி பரிணாமம் கொள்ளுகின்ற ஒரு புதிய உத்தி ஒன்று அதுல கையாளுற. அப்ப அந்த இது சுந்தர் ராமசாமியின் இன்னொரு பரிணாமம் என்று சொல்லலாம். ஆனா சுந்தர் ராமசாமியின் இதயம் இரக்கம் இதுகள் இருக்கிறத வச்சுக்கொண்டு பிரசாதம் என்ற ஒரு கதை வருகிறது. அந்த கதையை பாலு மகேந்திரா கதை கூறும் என்று சொல்லி ஒரு சீரீஸ் எடுத்துக்கொண்டு கதை கூறும் நேரமோ கதை நேரம் அந்த கதை நேரத்துல பிரசாதம் கதைய ஒரு எபிசோடாக பாவிச்சு ஒரு சிறிய ஒரு குறும்படத்தை எடுத்திருந்தேன். இதே நேரத்தில் என்னன்னு சொன்னா அதுல வர்ற ஸ்டாம்ப் ஆல்பம் என்ற கதை ஒரு முத்திரை சேகரிக்கிற ஒரு சிறுவண்ட உள்ளத்தை மிக துல்லியமாக காட்டும்.
சுந்தரராமசாமி இவ்வளவு இரக்கமானவரா, இப்படியான பாத்திரங்களை கொண்டு வர முடியுமா என்றதை அதில் அவர் செய்தது ஒரு உண்மையிலேயே அவரால் தான் அப்படியான இதுகளை கொண்டு வர இயலும். அப்போ இவ்வாறான ஒரு இதில் நாங்கள் நேரம் போதாமையால் சுருக்கமாக அதை நான் சொல்லி இருக்கிறேன். சுந்தரராமசாமியை பற்றி விரிவாக காய்கிறேன்னு சொன்னால் அது என்றைக்கும் காய்ச்சி கொண்டிருக்கலாம். எல்லாருக்கும் இதில் எல்லாருக்கும் சுந்தரராமசாமியை தெரியும். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் மௌனியையும் குறிப்பிட விரும்புகிறேன். மௌனி ஒரு உண்மையில ஆழ்மன உணர்வுகளை தன்னுடைய கதைகளில் கொண்டு வந்த ஒருவராக இருக்கிறார். நுண்ணிய மன ஓட்டங்களை கூட மிக அழகாக சித்தரிப்பார். அவருடைய பிரபஞ்ச காலம் என்றைக்குமே நிலைச்சு நிற்கிற ஒரு கதையாக இருக்கும். அழியாச்சுடர், நினைவு பாதை, நினைவு சுவடுகள் இப்படி என்று சொல்லி அவருடைய நியாயமான கதைகள் மொத்தம் 24 கதைகள் என்று நினைக்கிறார். அவ்வளோத்தையும் செய்து மௌனி சிறுகதைகள் என்று சொல்லி வெளிவந்தார். அப்ப உண்மையை அவர இந்த சுசீலா பாத்திரம் இன்றைக்குமே மனசுல அல்லாடி கொண்டிருக்கிற ஒரு பாத்திரம். ஒரு காதலை, மனதினுடைய நுண்மையான உணர்வுகளை அவரை மாதிரி வெளிக்கொண்டு வந்த ஒருவர் இல்லை என்றே சொல்லலாம். ஏனென்றால் அவரும் நான் சுந்தரராமசாமியை மாதிரி சொல் தேர்ச்சி சொல்ல போட்டு நிரப்புறதுல மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்வார். ஆனா என்ன பிரச்சனை என்றால் மௌனியோட தோப்பை ஒட்டுமொத்தமாக படிக்கக்குள்ள ஒரே சொற்சேர்க்கைகள் பல இடங்கள்ல வர்ற ஒரு இதுவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் மௌனி இலக்கிய தடம் என்ற ஒரு நூல் வந்திருந்தது. அதில் நூமான் சார் மௌனிய பேட்டி கண்ட அந்த இதில் போட்டிருந்த அந்த பேட்டியும் இந்த நேரத்தில் நினைவு கூறுறதுக்கு ஒரு தருணத்தை இதை ஏற்படுத்தி தந்திருக்குது. ஜெயகாந்தன் காவியா தான் ரெண்டும் போட்டது. ஜெயகாந்தன் தடங்கள் என்று சொல்லி இலக்கிய தடங்கள் என்று சொல்லியும், அதே நேரத்தில் இந்த தொகுப்பும் மௌனி இலக்கிய தடங்களும் அதுதான் போட்டது. உண்மையில் இந்த டாம் டிவி நேயர்களுக்கு நாங்கள் வாசித்ததை பகிர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை ஏற்படுத்தி தந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டு என்ற உரையை முடிக்கிறேன். நன்றி. மிக மிக பயனுள்ள தகவல்கள். மௌனியை பற்றி, சுந்தரராமசாமியை பற்றி, இந்த தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகளை சொல்லியிருக்கிறீர்கள். அவர்களுடைய பலம் என்ன, அவர்களுக்கு காவியா முதலிய வெளியீட்டங்கள் தொகுத்து போடுறது, அந்த வெளியீடுகளுக்கு நாங்கள் இந்த தலைமுறையே நன்றியுள்ளதாக இருக்கும். இந்த டான் தமிழொலியின் நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் தொடரிலே இன்று தமிழகத்து சிறுகதை ஆசிரியர்கள், நவீன ஆசிரியர்கள், முக்கியமாக ஜெயகாந்தனுக்கு பிறகு வந்தவர்கள், அண்மை காலம் வரை வந்தவர்கள், இன்னும் இருக்கிற சிலரை பற்றிய முக்கியமான பார்வைகள், தரிசனம், நல்ல பங்களிப்பு செய்த ரமேஷுக்கும், பங்கு கொண்ட தம்பி மகாலிங்க சிவம், தபேந்திரன், குணேஸ்வரன் எல்லோருக்கும் நன்றி கூறி, அடுத்து நாங்கள் இந்த கலந்துரையாடல் தொடரிலே ஈழத்தின் பக்கம் ஈழத்து எழுத்தாளர்கள் சிறுகதைக்கு ஆற்றிய பங்களிப்பை குறித்து பார்க்கலாம் என்ற நம்பிக்கையோடு இதை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.